என்ன அடிங்க, என்னை கொல்றதுக்கு கூட உங்களுக்கு உரிமை இருக்கு. ஆனா அந்த ஜனனி இவ என்ன நம்பி வந்தவப்பா, அவளை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு என்னோட தானப்பா. அவ சின்ன வயசுல இருந்து அம்மா அப்பா இல்லாம அனாதையா வளர்ந்தவப்பா. எங்க குடும்பத்தை அவ குடும்பம் நம்பி வந்திருக்கிறதுனால நீங்க அவளை வச்சு ஆங்கல் தான் வேண்டாம். அவளை இப்படி அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தாம இருந்தாலே போதுமேப்பா. அவனை காதலிச்சு கல்யாணம் பண்ணதை தவிர வேற எந்த பாவமும் பண்ணலையப்பா. அவளை நீங்க உங்க மருமகளை நினைக்கலனா கூட பரவாயில்ல, ஒரு மனுஷியாவது மதிக்கலாம்லப்பா. இப்படிதான் உங்க பையனை நம்பி வந்து ஒரு பொண்ணை அடிச்சு துரத்துவீங்களாப்பா? இந்த நல்லது கெட்டதெல்லாம் நீங்க தானப்பா என்ன சொல்லி வளர்த்தீங்க. உங்களை இப்படி பார்க்கறது எனக்கு ஆச்சரியமா இருக்குப்பா. காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்ட பொண்ணு நினைச்சு எனக்காக சொந்த அப்பாவே இருந்து நின்று என் மரியாதையை காப்பாத்திருக்காரு. இவருக்கு நான் தகுதியானவளே இல்லையே. இவரை காதலிச்சு கல்யாணம் பண்ண பொண்ணு நான் என்னங்கிற உண்மை தெரிஞ்சா சுக்கு நூறா உடஞ்சு போயிடுவாரு. கடவுளே, எதுக்கு என்ன இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில தவிக்க வச்சு பாக்குறேன்னு தெரியல. ஒவ்வொரு நாளும் நடக்கிற விஷயத்த பாக்குறப்ப எனக்கு குற்ற உணர்ச்சி அதிகமாயிட்டே இருக்கு. என்னோட சுயநலத்துக்காக ஒரு குடும்பத்தோட நிம்மதியையும் சந்தோஷத்தையும் பறி கொடுக்கற மாதிரி இருக்கு. இன்னைக்கு மட்டும் ரம்யாக்கு ஏதாவது ஆயிருந்தா அந்த பாவத்துக்கு மொத்த காரணமும் நானா மட்டும்தான் இருந்திருப்பேன். கடவுளே, இதுக்கு என்னதான் முடிவு? சீக்கிரமே எனக்கு ஒரு பதில் சொல்லு. வாப்பா, உள்ள போலாம். ஜனனி, உள்ள வாமா. வா வா, போலாம் வா. வேண்டாங்க, பரவாயில்ல. வாமா. அப்பா உட்காரு. இல்லம்மா அம்மா, எனக்கு பசிக்கலம்மா. காலையில இருந்து நீ எதுவுமே சாப்பிடலையாமா? உட்காரு உட்காரு. சிவா, நீ உட்காரு. நான் எடுத்துக்கிறேம்மா. சாப்பிடு. ஒன்று போதும்ப்பா. சாப்பிடு ஜனனி. சொல்றேன், சாப்பிடு. நீயும் சாப்பிடுற. சாப்பிடு ஜனனி, சாப்பிடு. நீ எல்லாம் என்ன ஜென்மம்? வீட்டுல இத்தனை பிரச்சனை உன்னால தான் நடந்திருக்கு. ஏன் சாலாச்சு? உனக்கு புத்தி கித்தி கெட்டு போச்சா? இவ சாப்பிடலன்னு யார் அழுதா? கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம கொட்டிக்க வந்து உட்கார்ந்துருக்கா. அத்தை, நான் தான் சாப்பிட வர சொன்னேன். ஜனனி காலையில இருந்து எதுவும் சாப்பிடல. இப்போ நீ பேசாம இருக்க போறியா இல்லையா? அம்மா தாயே மகராசி, நீ எந்த நேரத்துல இந்த வீட்டுக்குள்ள அடி எடுத்து வச்சியோ தெரியல. எங்க குடும்பத்தோட மானம் மரியாதை எல்லாத்தையும் இந்த ஊர்க்காரங்க முன்னாடி சந்தி சிரிக்க வச்சுட்ட. இன்னும் வேற என்ன பண்ணலாம்னு திட்டம் வச்சிருக்க. அடே, என்ன பேசுறீங்க நீங்க? நீ வாய மூடு சிவா. நான் அவகிட்ட பேச வேண்டி இருக்கு. அனாதை கழுது தானடி நீ. உனக்கு குடும்பம்னா என்னன்னு தெரியுமா? இந்த ஊர்ல எங்க குடும்பத்துக்குன்னு கௌரவம் மரியாதைன்னு இருக்கு. உன் ஒருத்தியால எல்லாமே போச்சு. அத்தை, இப்ப எதுவும் பேசாதீங்க. நான் பேசியே தீருவேன். ஏண்டி, என் மகன் யார் தெரியுமா? இந்த ஊர்லயே பெரிய மனுஷன். இந்த ஊர்ல எந்த முடிவா இருந்தாலும் அது என் பையன் சம்மதத்தோட தான் நடக்கும். அப்பேற்பட்டவனோட கௌரவத்தை எடுத்து குட்டிச்சவராக்கிட்டியே. என் பையன் முன்னாடி நின்னு பேச பயப்படுறவங்களா அவனை பார்த்து கேள்வி கேட்கிற நிலைமைக்கு நீ கொண்டு வந்துட்ட. நீ நல்லாவே இருக்க மாட்ட. பாவி, நானும் என் பொண்ணு என்னடி துரோகம் பண்ண உனக்கு? என் பொண்ணு வாழ்க்கைய குழி தோண்டி புதைச்சிட்டியடி. என் மக வாழ்க்கையை தொலைச்சிட்டு
வயித்துல குழந்தையோட வந்து நின்னான். ராசு, இங்க என்னையா உட்கார்ந்திருக்க? ஒண்ணும் இல்லம்மா, மனசு சரியில்லைம்மா. அண்ணே, நீங்களே இப்படி சொன்னா எப்படின்னு? என்ன ஆச்சு? பத்மா, உண்மையை சொல்லணும்னா உன் முகத்தை பாக்குறதுக்கு எனக்கு சங்கடமா இருக்குமா. கொடுத்த வாக்க காப்பாத்த முடியலையேன்னு குற்ற உணர்ச்சியா இருக்குமா. ஐயோ அண்ணே, என்னென்ன பேசுறீங்க? நான் என்ன வேத்து மனுஷியா? உங்க கூட பிறந்த பொறப்புண்ண. உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? என்ன இப்படி பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? பத்மா, சொந்த தங்கச்சி உனக்கு கொடுத்த வார்த்தைய அவனால காப்பாத்த முடியல. அவன் மனசு படுற பாடு எனக்கு மட்டும்தான் தெரியும். அம்மா, அண்ணனை பத்தி எனக்கு தெரியாதாம்மா? இப்ப என்ன, என் பொண்ணு இந்த வீட்டுக்கு மருமகள் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். இனி அவ இந்த வீட்டுல ஒரு மகளா இருந்துட்டு போறா. வணக்கம் வணக்கம் அப்புறம் முக்கியமான விஷயம் இல்லாம எல்லாரும் சேர்ந்து வர மாட்டீங்களே? வாஸ்தவம் தான் ராசு. நாளைக்கு தீபாவளி. நம்ம ஊர் வழக்கப்படி இந்த வருஷமும் புதுசா கல்யாணம் ஆன ஜோடிகளுக்கு தலை தீபாவளிய நம்ம ஊர் சார்பா கோயில்ல கொண்டாடுறது வழக்கம். இந்த வருஷம் எத்தனை ஜோடிங்க? மொத்தம் 5 ஜோடி இருக்காங்க. 5 ஜோடியில நம்ம சிவா தம்பியும் ஒண்ணு. என்னங்க, நாமளும் போய் கலந்துக்கலாங்க. நம்ம மருமகளையும் ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் அறிமுகப்படுத்தி வைக்கலாம்ல. சராச்சி, ஏன் இந்த வீட்டுல அசிங்கப்படுறது போதாதா? இந்த ஊர்ல எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படணுமா?